அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அமைச்சிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எம்டிஎஸ் அண்ட் ஹவால்தார் அப்படிங்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் வருடம் எம்டிஎஸ்க்கான எக்ஸாம் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியில் வைப்பாங்க. இதுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பு கல்வி தொகுதி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இது ஒரு மத்திய அரசு வேலை. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து மத்திய அரசு அரசு அலுவலகங்களில் இருக்க காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான வச்சுருக்க நிறுவனம் இது. இந்த மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு கீழே எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த எம்டிஎஸ் அப்படிங்கிறது வருடமும் வைக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் தான். ஓகேங்களா? அது நிறைய பேர் இதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. முக்கியமாக இந்த எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு தமிழே இருக்கிறதுனால நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் இதை பயன்படுத்திக்கணும். எக்ஸாமினேஷன் உங்களுக்கு தமிழே இருக்கும். இந்த எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 26/6/2025 இருந்து 24/7/2025 ஜூலை மாதம் 24ஆம் தேதிக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் மறந்துடாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ்க்கு வேக்கன்சிஸ் இன்னும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கதா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல வேக்கன்சிஸில் கண்டிப்பாக அதிக வேக்கன்சிஸில் எம்டிஎஸ் சொல்லுவாங்க. ஹவால்தார் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கு வந்து 1075 காலி பணியிடங்கள் இருக்கிறத அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இந்த பதவிகளுக்கு வயது வரம்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸ் பணிக்கு 18லேருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும். ஹவால்தார் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கு 18லேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும். வயது தளர்வு இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்கள், ஓபிசிக்கு 3 வருடங்கள், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் அன்ரிசர்வ்டு கீழே வர்றீங்க, இடபிள்யூசியாக இருந்தீங்க அப்படின்னா 10 வருடங்கள், அதிலே ஓபிசினா 13 வருடங்கள், எஸ்சி எஸ்டினா 15 வருடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான வயது தளர்வு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதற்கான சம்பள விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1 அப்படிங்கிற ரேஞ்சில் உங்களுக்கு சேலரி இதுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம இதற்கு கல்வி தொகுதி முதல்ல சொன்னது போல் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்க முடியும். இந்த பதவிகளுக்கு நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் ssc.government.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். விண்ணப்ப கட்டணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பெண்களுக்கு, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு, எக்ஸ் சர்வீஸ்மென்ட்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மற்ற எல்லாருக்கும் 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் வைக்கிறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படிங்க உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். எக்ஸாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். எங்கெங்கே இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி மற்றும் புதுச்சேரியிலையும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஹவால்தார் போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். அது அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு மட்டும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடித்தோன்னா உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. முக்கியமாக இந்த பதவிகளுக்கான எக்ஸாம் எப்படி இருக்கும் சொல்லியிருந்தோம். முதல்ல தமிழ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். வாங்க அதை நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 13 லாங்குவேஜஸில் இந்தியன் லாங்குவேஜஸில் வைக்கிறாங்க. அதில் தமிழும் ஒன்று. ஓகேங்களா? தமிழே இந்த எக்ஸாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நோட்டிஃபிகேஷனை தரவை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்தீங்க அப்படின்னாக்க அதில் அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எக்ஸாமினேஷன் 2025 இருக்கு இல்லையா, அது நீங்கள் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க, இல்லை நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த முறையில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். எம்டிஎஸ்க்கு வேக்கன்சிஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது கூடிய விரைவில் அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அப்போ ஒரு வீடியோவாக போட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த புக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். தேங்க்யூ.